பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 17வது அதிகாரம் 8வது வசனம். கண்மணியை போல என்னை காத்தருளும். தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவரே, கண்ணின் மணியைப் போல என்னை பாதுகாத்து கொள்ளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்று. அவன் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் ஆண்டவரே. அவன் தேவனை நோக்கி கெஞ்சுகிறான், எனக்கு செவிகொடும். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேளுங்கப்பா. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். வேதம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே என்று தாவீது சொல்லுகிறான். இந்த கால வேளையில் அவரை நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? உனக்கு விரோதமாய் எழும்புகிறவருடைய வலதுகரத்திலிருந்து உங்களை ரட்சிக்கிறார். Glory to God. உங்களை நான் காப்பாற்றுவேன்னு கர்த்தர் சொல்கிறாருங்க. கண்ணின் மணியை போல என்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படிங்கிறான். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மறைவிடமா, ஒரு அடைக்கலமா என் கர்த்தர் இருக்கிறார். அவருடைய செட்டையின் கீழ் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு. தேங்க்யூ லார்ட். ரூத் 2:12 வாசித்து பாருங்க. உன் செய்கைக்கு தக்கதாக உனக்கு பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்னைக்கு நீங்கள் தேவனை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறதுனால, அவருடைய செட்டையின் கீழ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிட போகிறாருங்க. வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, உம்மை நம்புகிறவர்களை நீ என்ன செய்கிறீர்? அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவனுடைய கையிலிருந்து உமது வலதுகரம் ரட்சிக்கிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தன் கண்ணின் மணியை போல காத்தருளினார். உங்களை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. நீங்கள் அவருடைய செட்டையின் கீழ் இருக்கும் பொழுது தேவன் உங்களை நடத்துவார். கண்ணின் மணியை போல உங்களை காத்து கொள்ளுவார். கர்த்தரை நம்பி அவருடைய அடைக்கலத்தை சார்ந்து கொள்ளுங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய செட்டையின் கீழ் வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காப்பாற்றுவீராக, அவர்களை நடத்துவீராக. அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. அவர்களை காப்பாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.